ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி மேக்ஸில் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேசிக்காக அதில் தெரிய வேண்டிய விஷயங்கள் சீக்வன்ஸ்னால் என்ன, சீரீஸ்னால் என்ன. சீக்வன்ஸ்னால் தொடர் வரிசை, சீரீஸ்னால் தொடர்கள். ஸோ தமிழ்லையும் பார்த்துக்கோங்க, இங்கிலீஷில் வேணுன்றவங்க இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. ஸோ சீக்வன்ஸ் அப்படின்னா பேசிக்காக என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, A1 A2 A3 இந்த மாதிரி தான் போகும். ஸோ இந்த A1 A2 A3 இதெல்லாம் என்ன அப்படின்னா, A1 அப்படின்றது என்னது முதல் உறுப்பு, அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம். A2ன்றது செகண்டு. அதே மாதிரி லாஸ்ட் ஒரு இது வரும் இல்லையா, அது என்னன்னு நமக்கு தெரியாது, அப்போ அது ANன்னு சொல்லுவோம். அப்போ அந்த AN அப்படின்றது என்னது nth டேர்ம். பேசிக்காக இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சீரீஸ்னால் என்ன, அந்த A1 A2 A3ன்னு போனதே ப்ளஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிகிட்டே போனால் அதுதான் என்னது சீரீஸ், அதாவது தொடர்கள். இது பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த இதில் வந்து சின்னதாக ஒரு கேள்வி உங்களுக்கு ஈஸியாக கேட்பாங்க இந்த மாடலில், அது பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதில் அடுத்தடுத்த இதில் வந்து 3 கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமில் வேறு மாதிரி எப்படினாலும் கொஷின் கேட்கலாம், இந்த மாடலில் வரும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது தான். இப்போ முதல்ல நமக்கு 1/2 இருக்குது, அடுத்தது 1/6 இருக்குது. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், 4. அடுத்தது என்னது 1/10 இருக்குது, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, 4. அடுத்து என்ன இருக்குது 1/14, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, 4. அப்போது கீழே உங்களுக்கு டினாமினேட்டரில் மட்டும் 4 என்ன செஞ்சுருக்காங்க, ஆட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க, அவ்வளோதானா. அப்போ அடுத்த 3 டேர்முக்கு என்ன செய்யணும், 14 கூட 4 ஆட் பண்ணால் 18, அடுத்து 18 கூட 4 ஆட் பண்ணால் 22, 22 கூட 4 ஆட் பண்ணால் 26, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி மாடலில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்ததான் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஸோ இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் பேசிக் என்ன, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்னா கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ இதோட ஜென்ரல் ஃபார்ம்னால் பொது வடிவம். தமிழில் நோட் பண்ணுறவங்க தமிழில் நோட் பண்ணிக்கோங்க. பொது வடிவம் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ A1 A2 A3 பார்த்தாலே அது கூட்டுத்தொடர் வரிசையில் எப்படி இருக்கும், A + D A + 2D A + 3D. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். இந்த ஏன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஃபஸ்ட்டு டேர்ம், அதை T1 சொல்லுவோம். அடுத்தது D அப்படின்னா என்ன, காமன் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த இதில் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய காமன் டிஃப்ரென்ஸை என்னென்னு சொல்லுவோம், D. அப்போது இதை T அப்படின்னு T1 சொல்லுவோன்னா இதை T2. அப்போது இந்த ஏன்றது இதில் உள்ளது இந்த வேல்யூட என்னது T2. அப்போது உங்களுக்கு D வேணால் என்ன செய்யணும், அந்த T2லேருந்து T1ஓட வேல்யூவை நீங்கள் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு D என்னன்றது கிடச்சிடும். ஸோ இது வந்து பேசிக், அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து nth டேர்ம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு டேர்ம் T1, செகண்ட் டேர்ம் T2, அப்போ லாஸ்ட் டேர்ம் nth டேர்ம் என்னது Tn. அப்போது அது என்னவாக இருக்கும், A + n - 1 × D. இங்கே பாருங்கள், இங்கே T2ன்னு இருக்கா, T2ஓட வேல்யூ இங்கே என்னென்னு இருக்குது, A + Dன்னு இருக்கு இல்லையா. அப்போ இங்கே இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், A இருக்குது, என்னோட வேல்யூ இந்த இடத்துல 2, ஸோ 2 - 1 × D. அப்போ இந்த இடத்துல 2 - 1 என்ன ஆயிரும், 1 ஆயிருமா. 1 × anything, அது என்ன வேல்யூ அதான். அப்போ 1 × D. அந்த A + D தானே இங்கே இருக்குது. ஸோ அதே தான் இங்கேயும். இது புதிய ஃபார்முலாலாம் கிடையாது, சேம் வரக்கூடிய ஃபார்மெட். nth டேர்ம்ன்றதுனால n - 1, அவ்வளோதான். அடுத்தது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் AP. ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் உள்ள டேர்ம்ஸுடைய உறுப்புகளுடைய எண்ணிக்கை என்ன. அப்போ இந்த n அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலானா இந்த இருக்குது பார்த்துக்கோங்க, L-A/D + 1. அந்த L அப்படின்றது லாஸ்ட் டேர்ம். உங்களுக்கு இன்கேஸ் இது சம்ம பார்க்கும்போது புரிஞ்சிடும். லாஸ்ட் டேர்ம் வந்து என்னன்னு கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் வேல்யூ வந்து நம்ம Lன்னு எடுத்துக்குவோம். மற்றபடி A ஃபஸ்ட்டு டேர்ம், Dன்றது காமன் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அதில் உள்ள நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார்முலா மட்டும் இப்போ பார்த்துக்கோங்க, சம் போடும்போது புரிஞ்சிடும். சம் ஆஃப் ஃபஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் an AP. முதல் n உறுப்புகளுடைய கூடுதல், தமிழில் நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கான ஃபார்முலா. ஜஸ்ட் இப்போ இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, சம் போடும்போது புரிஞ்சிடும். n/2 × 2A + n - 1 × D. அதை நம்ம A + Lன்னு எழுதலாம். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், L = A + n - 1 × D. லாஸ்ட் டேர்ம்னா அது என்னன்னு சொல்லுவோம், Tn ஆல்ரெடி பார்த்தோமா. இங்கே அந்த லாஸ்ட் டேர்மை Lன்னு எடுத்து சொல்கிறோம். அப்போ இந்த வேல்யூ தானே வரும், இதுக்குள்ளே இந்த ஃபார்முலா தானே வரும், அதை தான் இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 3, 6, 9, 12 அப்படி வந்து
ட்ரிபிள் ஒன் அது வரைக்கும் போகுது. இந்த இதோடைய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கொஷின் தமிழில் வேணுன்றவங்க இதில் தமிழ்லேயும் இருக்குது என்ற அந்த இதை கொடுத்து அதோடைய கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. முதல்ல கிவன் எடுத்து எழுதிக்கோங்க. எதுவுமே கிவன் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. கிவன் வந்து இங்கே என்னது a = 3, d வந்து என்ன செய்யணும் t2 - t1, அப்போ 6 - 3 என்னது 3, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது லாஸ்ட் உறுப்பு 111, அப்போ அது எல்லுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ l = 1111. அடுத்தது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். n = உறுப்புகளின் எண்ணிக்கை கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இது பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா n = இது. அப்போ இந்த இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எல்லோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ஏயோட வேல்யூ 3, கீழே டினாமினேட்டரில் 3, டியோட வேல்யூ 3 எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ அதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணோன்னா இந்த இடத்துல என்ன ஆகும், இது மைனஸ் பண்ணி 108, இதை 3ஆல் கேன்சல் பண்ணும்பொழுது இங்கே உங்களுக்கு 36 வரும். ஸோ 36 + 1 37, அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த 12th term ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஏபி. ஒரு கூட்டுத்தொடர் கொடுத்துட்டு லாஸ்ட்லேருந்து 12வது உறுப்பை நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தமிழில் உள்ளவங்களுக்கு தமிழையும் கொடுத்துருக்கேன். இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள வரிசையில் இறுதி உறுப்பு கடைசி உறுப்பில் இருந்து 12வது உறுப்பை காண்க. அப்போ முதல்ல கிவன் எடுத்து எழுதியாச்சு. ஏ என்ன, டி என்ன, எல்னா லாஸ்ட் வேல்யூ, என் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு என்னது 12வது உறுப்புன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னோட வேல்யூ தெரியும். இப்போது அந்த 12வது உறுப்புடைய என்ன தான் இருக்கும், அந்த 12வது உறுப்பு என்ன தான் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ அதுக்கான ஃபார்முலா an = 1 - n - 1 × d. n 1 இல்லை எல். ஸோ எல்லுடைய வேல்யூ நமக்கு தெரியும், என்னுடைய வேல்யூ நமக்கு தெரியும், டியோட வேல்யூ தெரியும். அது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான். எல்லாமே சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். மைனர் மிஸ்டேக் எதுவும், சின்ன சின்ன குட்டி மிஸ்டேக் எதுவுமே நீங்கள் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. மேஜர் மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் இதில் வர சான்ஸு. ஏன்னா சால்வ் பண்ணும் பொழுது வரும். அதை நீங்கள் கவனமாக பண்ணிட்டீங்கனாலே போதும். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஒரு இது சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வச்சு வந்திருக்கு இல்லையா, அப்போ இது சீரீஸ் கொடுத்துட்டு அதோட சம் கூடுதல் கேட்டிருக்காங்க. தமிழில் உள்ளவங்க கொஷின் பார்த்துக்கோங்க. அது இப்போ நம்ம கொடுத்துருக்கையிலேருந்து ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடுவோம். ஏ ஓகே, டி என்னது செகண்ட் ஒன்லேருந்து ஃபஸ்ட் ஒன்று மைனஸ் பண்ணோம். அப்போ 0.03, எல்லோட வேல்யூ 1 முடிஞ்சுது. இப்போ நமக்கு அதுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, SN = n/2 × a + l. அப்போ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆனால் இங்கே ஃபார்முலாவில் பாருங்கள், என்னோட வேல்யூ நமக்கு தெரியுமா, அந்த இடத்துல என்னோட வேல்யூ தெரிஞ்சால் தானே கண்டுபிடிக்க முடியும். அப்போ முதல்ல நம்ம எதை கண்டுபிடிக்கணும், SN கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி SNன்றது அவங்க கேட்டிருக்குது, கொஸ்டினில் கேட்டிருக்குது. ஆனால் அதில் என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது. அப்போ என்னோட வேல்யூக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அது ஃபார்முலா நமக்கு தெரியும், l - a/d + 1. ஸோ அதில் நமக்கு இங்கே கிவன் இருக்கு இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணுறோம். 1 - 0.4 வந்து 0.6, கீழே அப்போ இது 2 இருக்கும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 0.2 வரும், கீழே 0.01 வரும். மேலே கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 ஆயிரும். இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும், கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கீழே வந்து 1 ஆயிரும், மேலே 20 ஆயிரும். 20/1 20. ஸோ 20 + 1 21, அதுதான் நமக்கு இங்கே ஆன்சர். இப்போ என்னோட வேல்யூ கிடச்சிட்டு அதை இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு பதிலாக 21/2 × 0.4 + 1. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாமா, கேன்சல் பண்ணால் 0.7, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 14.7. இவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். இப்போ நம்ம அரித்மெட்டிக் பார்த்தோம் இல்லையா, அடுத்தது ஜாமெட்ரிக், அதாவது பெருக்குத்தொடர் வரிசை. ஸோ இதில் வந்து ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a × ar. ஜென்ரல் ஃபார்ம்னா பொது வடிவம், தமிழில் உள்ளவங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. a × a, ar, a × r², ar³ இதே மாதிரி a × r⁻n - 1 அந்த வரைக்கும் போயிட்டே இருக்கும். சேம் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். a அது வந்து என்னது ஃபஸ்ட்டு டேர்ம், ஆறுன்றது இங்கே வந்து உங்களுக்கு பெருக்குத்தொடர் அப்படிங்கிற பெருக்கல் வடிவத்தில் போகும். அப்போ அதை நம்ம அங்கே டிஃப்ரென்ஸுன்னு சொன்னோம். கூட்டலில் வரும்பொழுது அதை டிஃப்ரென்ஸுன்னு சொன்னோம். அடிஷனில் வரும்போது டிஃப்ரென்ஸ், அதாவது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்னு சொன்னோம். இந்த இடத்துல பெருக்கல்ல வருது ரெண்டுக்கும். அப்போ அதை வகுத்தலில் சொல்லணும். வகுத்தல்னு சொல்லும்போது அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம், ரேஷியோ. ஸோ காமன் ரேஷியோன்னு சொல்லணும். ஸோ இதோட வேல்யூ T1 ஆல்ரெடி முன்னாடி இதை பார்த்தோம் இல்லையா. அடுத்து ரெண்டாவது உறுப்பு T2, T3. ஸோ அப்போது நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும் T2/T1. அடுத்து என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அது ஆல்ரெடி அதில் உள்ள மாதிரி தான். இப்போ nth டேர்ம் ஆல்ரெடி இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, Tn = a + n - 1 × d. அதே மாதிரி இங்கே ஜென்ரலாக என்ன ஃபார்ம் இருக்குது, a × r. இங்கே T2 அப்படின்னா செகண்ட் ஒன்றே எடுத்துக்கோங்க, ar.
பவர் n-1. அப்போ 2 - 1 எவ்வளவு? 1 ஆயிரும். அப்போ ஏஆர் அதானே இங்கே இருக்குது. ஸோ அந்த ஜென்ரல் ஃபார்மை தான் நம்ம nth டேர்முக்கு அப்படின்னு வச்சு எழுதியிருக்கோம். அடுத்தது சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் சீரீஸ்க்குள்ளதுக்கு சம் ஆஃப் கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதுக்குள்ள ஃபார்முலாஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. ஆர் வந்து greater than 1 இருந்தால் அதுக்கான ஃபார்முலா, less than 1 இருந்தால் அதுக்கான ஃபார்முலா, Sn = R = 1 அப்படின்னா NA, Sn = NA. S இன்ஃபினிட்டிவ் கேட்டாங்கன்னா A/1 - R. ஸோ இந்த ஃபார்முலா ஃபுல்லாகவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் அடுத்தது இதில் வந்து இன்னும் ஒரு சில முக்கியமான இது இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. when the product of 3 consecutive terms of a GP are given, we can take 3 terms as A/R, A/R. அதாவது தமிழில் உள்ளவங்களுக்கு தமிழ்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு 3 கான்சிக்யூட்டிவ், அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய 3 இது ஒரு டேர்ம் உறுப்புகள் வந்து உங்களுக்கு பெருக்கத்தோட ப்ராடக்ட்னா பெருக்கல் வரிசையில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சம்மில் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அந்த 3 எண்களையும் நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கணுமா, ஏதோ ஒரு 3 நம்பரை வந்து பெருக்கத்தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த உள்ள நம்பராக அது இருக்கணும். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அதை A/R, A, அதாவது A/R = ஃபஸ்ட் வேல்யூ, A = செகண்ட் வேல்யூ, AR = தேர்ட் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கணுன்றாங்க. அதே மாதிரி அடுத்து when the product of 4 consecutive terms of a GP are given, முதல்ல 3 பார்த்தோம், இப்போ 4. இன்கேஸ் 4 நம்பர் அந்த மாதிரி கொடுத்தாங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கோங்களேன், 2 3 4 5 அப்படின்னு சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் அப்படின்னா A/R³ இருக்கு இல்லையா, அதை வந்து =2, அடுத்து A/R = 3, AR = 4, AR³ = 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாடலில் சம் கேட்டால் இதை அப்ளை பண்ணிக்கோங்க அந்த இடத்துல. அவ்வளோதான். அடுத்து எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபைண்ட் த 8th டேர்ம் ஆஃப் த ஜிபி. ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் கொடுத்துட்டாங்க. 8th டேர்ம் கேட்டிருக்கு. 8th டேர்ம் அப்படின்னா 8வது உறுப்பை கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி கிவன் எழுதியாச்சு. A = 9. R வந்து என்ன செய்வோம், செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் நமக்கு என்னது 3, ஃபஸ்ட்டு டேர்ம் 9. ஸோ அதை டிவைட் பண்ணால் 1/3. அடுத்து n = நம்ம கொடுத்துட்டாங்க, 8th டேர்ம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ n = 8 தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, 8th டேர்முக்குள்ள ஃபார்முலா இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஏயோட வேல்யூ 9 தெரியும், ஆரோட வேல்யூ 1/3 தெரியும். பவரில் 8 - 1 வந்து 7. ஸோ 7 டைம்ஸ் நான் எழுதியிருக்கேன். இப்போ இங்கே 9 இருக்கிறதுனால 2 3 கேன்சல் ஆயிரும். மிச்சம் உங்களுக்கு எத்தனை 5 3 இருக்குது. இது 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1/243. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். In a geometric progression, the 4th term is 8/9 and 7th term is 64/243. அப்போ அந்த ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன், அதாவது ஒரு பெருக்கத்தொடர் வரிசையில் உள்ள 2 உறுப்புகளை கொடுத்துட்டாங்க. 4வது உறுப்பு மற்றும் 7வது உறுப்பு, இங்கிலீஷ்லன்னா 4th term and 7th term கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அந்த ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன், அதாவது பெருக்கத்தொடர் வரிசை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும், முதல்ல நமக்கு கொடுத்துருக்கிறது இங்கே T7 4வது உறுப்பு இங்கே இருக்கு இல்லையா, இதை தான் இங்கே எழுதியிருக்கோம். 4வது உறுப்பு 7வது உறுப்பு அப்படின்னு எழுதுவோம் இல்லையா, T4 T7 எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு AR ரெண்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது ரெண்டும் தெரிஞ்சால் தானே நம்ம பெருக்கத்தொடர் வரிசையை எழுத முடியும், அதாவது ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் எழுத முடியும். அப்போ T4/T7 போடுறோம். T4ஓட ஃபார்முலா என்ன, AR⁻n-1. அப்போது n-க்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ AR⁻6 அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். டிவைடட் பை கீழே AR⁻4 - 1 என்ன ஆயிரும் 3, அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போது ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ இங்கே இருக்குது, இதோட வேல்யூ கீழே இருக்குது. இப்போ இது ரெண்டையும் மேலே கொண்டு வருவோம். 9/8ன்றதை மேலே கொண்டு வரும்போது என்ன ஆயிரும், இங்கே என்ன இருக்குது கீழே 8/9 இருக்குது. அப்போ இங்கே மேலே வரும்போது 9/8 ஆயிரும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் இல்லையா, 8 8s are 64. இங்கே 3ஆல் கேன்சல் பண்ணிடலாம், 81. அகெயின் கேன்சல் பண்ணிங்கன்னா 27. ஸோ 8/27. இப்போ R³ = 8/27 இருக்குது. நமக்கு என்ன தேவை, R. அப்போ ⁻√, இங்கே வரும்போது க்யூப்னு இருக்குது, இங்கே க்யூப்னு இருக்கிறது இங்கே வரும்போது ⁻√ன்னு ஆயிரும். இப்போ ⁻√8/27. 8 வந்து 3 டைம்ஸ் வருமா, ஸோ 2 டைம்ஸ் வரும். அப்போ வெளியே எடுத்தாச்சு. அடுத்து 27ன்றது 3 வந்து 3 டைம்ஸ் வரும். அப்போ 3 வெளியே எடுத்தாச்சு. ஸோ 2/3ன்றது ஆன்சர். இப்போ இதை நம்ம என்ன கேட்டிருக்காங்க, பெருக்கத்தொடர் வரிசை கேட்டிருக்காங்க. இதை வச்சு நம்ம போடணும் அப்படின்னா இதில் ஆரை வச்சு மட்டும் நம்மளால் எழுத முடியாது, ஏ தேவை. அப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், AR³ = 8/9 கிவன் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபார்முலாவில் இது நம்ம ஆரோட வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேங்க. அப்போ A × ஆரோட வேல்யூ
2/3 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இது இந்த சைடு கொண்டு வந்து எழுதிட்டேன். எழுதிட்டு இப்போ இதை சால்வ் பண்ணணும். 8 இருக்கிறதுனால 3 2 கேன்சல் ஆயிரும். 3 வந்து இதுக்கு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் ஒரு 3. அப்போ A = 3. இப்போ நம்ம ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் என்னென்னு எழுதலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு என்னது A, அப்போ 3 ஓகே வந்துடும். அடுத்து செகண்ட் டேர்ம் என்னது 3 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன 2/3. அப்போ 3 3 கேன்சல் ஆகி 2 மட்டும் தானே வரும். ரெண்டாவது டேர்ம் அதான் எழுதியிருக்கேன். ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் எழுதியிருக்கேன் இல்லையா, அதுதான். அடுத்தது தேர்ட் டேர்ம் என்ன வரும், A இன்ட்டு R ஸ்கொயர் வரும் இல்லையா. அப்போது 2/3 2 தடவை வரும். ஒரு 3 கேன்சல் ஆயிரும். அப்போ 4/3 எழுதியிருக்கேன் இல்லையா, அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்னோட ஃபார்முலா வச்சு அந்த இதை T4 T7 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஃபார்முலா வச்சு ஏஆரோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு பெருக்கு தொடர் வரிசை என்னன்றதை எழுதியாச்சு, அவ்வளோதான். ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 1 + 4 + 16. அதாவது ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு இதோடைய சம் வந்து எப்போ 1365 இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஹவு மெனி டேர்ம்ஸ், எத்தனை டேர்ம்ஸ் வந்து இந்த சீரீஸில் இருந்தால், இதுக்கு மட்டும் தமிழில் கொடுக்கல, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸில் எத்தனை டேர்ம்ஸ் வந்து இருந்தால் அதோடைய சம் வந்து நமக்கு 1365 இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு கிவன் சீரீஸ் என்ன, A = 1, R வந்து என்னது 4/1, அப்போ 4 தான் வரும். இங்கே 4ன்றது 1 விட பெருசு. Sn அதாவது சம்ன்றது என்ன எடுக்கணும், Sn. அப்போ இதுக்குள்ளே ஃபார்முலாவில் ஜஸ்ட்டு நம்ம அப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Snோட வேல்யூ தெரியும், = Aவோட வேல்யூ தெரியும். Rக்கு வந்து 4 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. இப்போ இதை மட்டும் வச்சுட்டு மிச்சம் இந்த இதை வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். 4 - 1 3 ஆயிரும். ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர். இப்போ இந்த -1 இங்கே வரும்போது என்ன ஆயிரும், +1 ஆயிரும். ஆட் பண்ணிங்கன்னா 4096. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஆஸ் யூஷுவல் இந்த டானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிப்போம் இல்லையா. 4 1 0 2, இங்கே ரிமைனிங் 1 வரும் 4. ஸோ அகெயின் 4 போட்டிங்கன்னா 2 5 6. அடுத்து அகெயின் 4 போட்டிங்கன்னா இதே மாதிரி போட்டே வாங்க இருக்கும். 6 டைம்ஸ் வரும். ஓகேவா, அந்த மாதிரி போட்டிங்கன்னா 6 டைம்ஸ் வந்து லாஸ்ட்டு முடியும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம், 4/6ன்னு எழுதியிருக்கோம். இந்த மாதிரி போட்டே வாங்க. ரிமைனிங் இதுக்கப்புறம் சின்ன நம்பர் தானே நீங்கள் போட்டுருங்க. ஸோ 4/6ன்னு வரும். அப்போ கீழே பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் பவர் சேமாக இருக்குமா, அப்போ n = 6. அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் நமக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் உள்ள பேசிக்ஸ் ஃபார்முலாஸ், அதில் எப்படிலாம் கொஷின் கேட்பாங்கன்றதையும் பார்த்துருக்கோம். ஸோ அதுலேருந்து நான் ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. கொஷினை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இன்னொரு தடவை நல்லா கிளியராக பார்த்துட்டு ஃபார்முலாஸ் இருக்கிறத நோட் பண்ணி படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சம்மை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் வந்து கரெக்டாக சொல்கிறீங்கன்றதை பார்க்கலாம். ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு 4 சம்மையும் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்றதை கமெண்டில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.